ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ நம்ம ட்ரெண்டிங் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான கேஎஃப்சி சிக்கன் தான் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க அதுக்குள்ளே எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன், சிக்கன் லெக்ஸ், கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு, பெப்பர் பவுடர், சாட் மசாலா, சில்லி பவுடர், தந்தூரி சிக்கன் மசாலா, எக்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக் பவுடர், சால்ட், பெப்பர், சாட் மசாலா, தந்தூரி சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், கர்ட், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவும் ஒன்றா இருக்க மாதிரி கலந்துக்கோங்க. அப்புறம் ரெடி பண்ண மசாலாவில் சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். எக்கை பீட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸை க்ரஷ் பண்ணி இப்போ சிக்கன் எடுத்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. சிக்கனை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அதிகமான ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியே இருக்கிறது பொரிஞ்சிட்டு உள்ளே இருக்கிறது வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம லெக் பீஸ் எடுத்து உள்ளே போட்டுடலாம். லெக் பீஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் அண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்குது? எம்மியாக இருக்குது. அதே மாதிரி கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது. தேங்க்யூ. அவங்க சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.